வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் செய்தி என்ன அப்படின்னா, அர்ஜென்டினா எகிப்து இடையே ரவுண்ட் ஆஃப் 16 கேம் நடந்துச்சுல, ஃபுட்பால் கேமு. அதில் அர்ஜென்டினா ஜெயிச்சிட்டாங்க. அந்த போட்டியில் அர்ஜென்டினா ரசிகர் ஒருத்தர் இஸ்ரேலுடைய கொடியை எடுத்துகிட்டு வந்து செலிப்ரேட் பண்ணார். உடனே எகிப்துடைய கோச்சு கடும் ஆட்சேபனை தெரிவித்தார் கிரவுண்ட்லேயே. அந்த வீடியோ செம வைரலாக ஷேர் ஆனிச்சு. இப்போது இஸ்ரேலுடைய பிஎம் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? பெஞ்சமின் நெதன்யாகு, இந்த ஃபுட்பால் வேர்ல்டு கப்பில் அர்ஜென்டினா ஜெயிக்க தான் நான் விரும்புகிறேன், இஸ்ரேலுடைய சப்போர்ட்டு அர்ஜென்டினாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சமின் நெதன்யாகு சொல்ல, இப்போது லெஃப்ட் ஈகோ சிஸ்டம் கதறுன்னு கதறிக்கு இருக்காங்க. சும்மாவே அர்ஜென்டினாவுடைய வெற்றியை ஹேட்டர்ஸ்னால தாங்கிக்கவே முடியலை. ஃபீஃபா வந்து சப்போர்ட் பண்ணுது அர்ஜென்டினாவுக்கு, மறைமுகமாக ஃபீஃபாவுடைய ஆதரவு அர்ஜென்டினாவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கு இருக்காங்க. இந்த சூழலில் இஸ்ரேலுடைய பிஎம் இப்படி சொல்லிட்டாரா, அவ்வளவுதான். இனி லெஃப்ட் ஈகோ சிஸ்டத்துடைய அழுகையை மட்டும் பாருங்கள். ரெண்டாவது, சிஎம் விஜய் இன்னைக்கு கரூர் போயிருக்காரு. டிஎம்கேவெல்லாம் கடுமையாக விமர்சனம் பண்ணார். இந்த நிகழ்ச்சியில் செய்தியாளர்கள் அனுமதிக்கப்படலை. செய்தியாளர்கள் இருக்காங்களே, அவங்கள வந்து வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு விழா ஏற்பாட்டாளர்கள் வெளியில் அனுப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் செய்தியாளர்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தகரமெல்லாம் வச்சு அடைச்சிட்டாங்க. செய்தியாளர்களை ஏன் விஜய் இப்படி ட்ரீட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர்கள் கும்பல் கத்திக்கு இருக்காங்க. விஜயுடைய இந்த செயல்பாடை பாராட்டுறதா இல்லை விமர்சிக்கிறதா அப்படிங்கிறதே தெரியலை அப்படின்னு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. ஏன் பாராட்டுறதா விமர்சிக்கிறதான்னு தெரியலை அப்படின்னு கமெண்ட் பண்ணுறாங்க தெரியுமா? கடந்த டிஎம்கே ஆட்சியில் அந்த அளவுக்கு அட்ராசிட்டியை இந்த செய்தியாளர்கள் பண்ணாங்க. டிஎம்கே ஆட்சி அவ்வளவு சூப்பராக இருக்கிற மாதிரியும், உலகத்துக்கே திராவிட மாடல் அப்படிங்கிறது தான் ரோல் மாடல் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. லாஸ்ட் 5 இயர்ஸு டிஎம்கே ஆட்சியில் நடந்த பிரச்சனைகளை பற்றி மீடியாக்கள் பேசவே இல்லை. அந்த மீடியாக்களுக்கு இது வேணும், இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் கமெண்ட் பண்ணுறதை பார்க்குறோம். உங்களுடைய பார்வைகளை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அடுத்து, தமிழக பாஜக நயினார் கும்பலை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று சமூக வலைதளத்தில் ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. அண்ணாமலையை யாராவது பாராட்டினாங்கன்னா நயினார் கும்பல் டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. அப்படிப்பட்ட வீடியோ தான். கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு இளைஞர் லடாக்குக்கு பைக் ரைடு போயிருக்காரு. 5 நாளைக்கு முன்னாடி புறப்பட்டிருக்காரு. இப்போ நார்த்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு காஃபி ஷாப் மாதிரி இருக்குது. அங்கே நின்று அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது நார்த்து பெல்ட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இவங்கக்கிட்ட ஃப்ரம் தமிழ்நாடா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், தமிழ்நாடு தான். எங்கே போய்க்கிருக்கீங்க அப்படின்னு அவர். லடாக்குக்கு போய்க்கிருக்கோம். இவங்க எப்போ புறப்பட்டீங்க? 5 நாளைக்கு முன்னாடி புறப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹிந்தியில் பேச ட்ரை பண்ணும்போது இவங்க வந்து கோயம்புத்தூர் இளைஞர்கள் எங்களுக்கு ஹிந்தி தெரியாது, ஏன்னா முன்னாடி மத்திய அரசாங்கம் ஹிந்தியை திணிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் போராட்டம்லாம் நடந்து எங்களை வந்து படிக்க முடியலை எங்களால், இப்போ அதனால் நாங்கள் சஃபர் ஆகுறோம். ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தினால ஹிந்தியை திணிக்கிறாங்கிற ப்ரொட்டஸ்ட்னால இப்போ நாங்கள் சஃபர் ஆகுறோம். தமிழ்நாட்டை தாண்டி வெளியே எங்கேயாவது போகும்போது பாஷை புரிஞ்சுக்க முடியாமல் கொஞ்சம் சஃபர் ஆகுறோம் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அடுத்து, தமிழ்நாடு அரசியலை பற்றி அந்த நார்த் இந்தியன் சொல்லும்போது, இப்போ விஜய் வந்திருக்காருல, ஐ லைக் அண்ணாமலை அப்படின்னு சொல்கிறாரு அவர். அது என்னவோ தெரியல, எனக்கு அண்ணாமலையை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வட மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் தமிழக இளைஞர்கள்ட்ட சொல்கிறாரு. அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, ஆமாம், அண்ணாமலைக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது, புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் செம ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. வார் ரூமை வச்சு நடத்துகிறாரு அண்ணாமலை அப்படின்னு நயினார் கும்பல் பரப்பி விட்டுக்கு இருக்காங்க. ஆனால் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அது என்னவோ தெரியல, எனக்கு அண்ணாமலையை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ப்ரைஸ் பண்ணுறாரு. இந்த வீடியோவை பார்த்துட்டு நயினார் கும்பல் தலைமறைவானாலும் ஆயிருப்பாங்க அப்படின்னு வீத லீடர்ஸ் இயக்கத்துடைய வாலண்டியர்ஸு ஃபயர் விடுறாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.